சீமான் அண்ணன் தான் கேட்கணும். அவரு நோட்டு பெட்டிக்கும் சுத்துற மாதிரி தெரியுது, ஓட்டு பெட்டிக்கும் சுத்துற மாதிரி தெரியுது. அதனால சீமான் அண்ணன் என்ன சொன்னாருன்னு கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி பேச சொல்லுங்க. தூத்துக்குடி போன முதல்வர் தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் ஆணவ போக்கோட ஒரு நிதி குறித்து மாநில அரசு கேட்கும்போது அதற்குரிய பதில் ஒரு ஆணவ போக்கோட அண்ணா, அதாவது நம்முடைய மத்திய நிதியமைச்சர் அவருடைய வார்த்தையில எந்த விதமான தவறும் கிடையாது. உதாரணத்துக்கு பாருங்க, நீங்க செல்லூர் ராஜா அண்ணன் கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். ஏன்னா சில மனிதர்களுக்கு கொழுப்பு அதிகமாக இருக்கும் பொழுது எங்களுடைய பாஷையும் அதே பாணியில் இருக்கணும். நான் இயற்கையிலேயே மரியாதை கொடுத்து அடக்கமாக ஒரு பண்பாக பேசக்கூடிய ஒரு கொங்கு பகுதியினுடைய தமிழன். ஆனால் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டோம்னா சில பேருக்கு அந்த வேலையெல்லாம் ஆகாது. சில பேர் இயற்கையிலேயே மனம் மட்டுமல்ல மூளையும் கனத்தோடு இருக்கிறாங்க. எதையோ பெரிய சாதிச்ச மாதிரி, அமெரிக்காவினுடைய அதிபர் மாதிரி திருமோக்கல் விஞ்ஞானிகள்லாம் இன்னைக்கு நமக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க எப்படி அரசியல் பண்றதுன்னு. அதனால சில பேருக்கு அவர்களுடைய பாஷையில செல்ல வேண்டிய கடமை. நானே மாத்திக்கிட்டேன்னா முதல்ல இந்த மாதிரிலாம் நான் பேசி பழக்கல. நிர்மலா சீதாராமன் அவர்களும் சில இடத்துல அது போன்று பேச வேண்டியது இருக்கு. நாங்க தமிழக மக்களை பார்த்து பேசல, என்னுடைய சொந்தங்களை பார்த்து பேசல. மோசமான அரசியல்வாதிகளை அவர்களுடைய பாஷையில திரும்பி கொடுத்தால் மட்டும்தான் இந்த அரசியல் சாக்கடை மாறும் என்கின்றதுக்கு நானும் வந்துட்டேன். அதனால எந்த வார்த்தையில பேசுறாங்களோ என்னுடைய பதிலும் அதே வார்த்தையில தான் இருக்கும். மேபி நிர்மலா சீதாராமன் மேடம் கூட அப்படி இருக்கலாம், அவங்க நீங்க கேட்கலாம். அதை பற்றி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.